பாயிண்ட். ஓகே, திருப்பி ஃபர்ஸ்ட் போலாம், பயப்படாத. ஏன்னா இந்த டைம் நான் ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்றது என்னன்னு பாருங்க. இந்த ப்ராடக்ட் மெத்தட் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு குழப்பத்துக்காகலாம் கிடையாது. அதாவது ஒருத்தர் பணம் எடுக்கிறாரு, அவர் மாசம் முதல்ல எடுக்கலாம், மாச கடைசியில் எடுக்கலாம், அல்லது மாசத்துல நடுவில் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜனவரி மாசம்னு வச்சுக்கோங்க, என்னங்க ஜனவரி மாசம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதுல ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், 15 எடுக்கலாம், 31 எடுக்கலாம். என்னங்க இது மந்த்ல. என்னங்க குவார்டர்னு வச்சுக்கேன், எத்தனை 3 மாசம் தானே ஒரு குவார்டர். 3 month பிகினிங் 31st அல்லது 1.5 மாசம், அதான் மிடு. என்னப்பா எண்டுன்னு வச்சுக்கோங்க, ஹாஃப் இயர்னு வச்சுக்கோங்க. என்னங்க 6 மாசம் 6 மாசம் தானே, குவார்டர் 4 குவார்டர் வருமா? 3 மாசம் 3 மாசம் 3 மாசம் 3 மாசத்துக்கு தானே வரும் குவார்டர். மந்த் தான் 1 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 2 3 4 5 6 7 8 9 10 12 மாசம் வரும். குவார்டர்னா 1 2 3 4 குவார்டர். ஹாஃப் இயர்னா 6 6. கிளியரா இல்லையா? இது புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அப்ப மந்த்லினா 12 மந்த், குவார்டர்லினா 4 குவார்டர், ஹாஃப் இயர்னா 2 ஹாஃப். கணக்குல என்ன கேக்குறான்? பிகினிங் ஃபர்ஸ்ட் பிகினிங் பார்ப்போம். பிகினிங்னா எப்ப எடுக்கிறார்? என்னங்க ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கிறாரா? ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துட்டாரு அப்படின்னா எத்தனை மாசம் பேலன்ஸ் ரிமைனிங் மந்த்? அதான் கேக்குறான். அவன் அதான் சொல்றான். அதாவது நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வித்ராயல் டு தி எண்ட் ஆஃப் தி இயர். அப்ப 12 மாசம். என்ன ஜனவரி 1லயே எடுத்துறான். இப்ப ரிமைனிங் எத்தனை மாசம் இருக்குது? 12 months இருக்குது. கடைசி மாசம் அடுத்து பாருங்க என்ன சொல்லுவான். நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் டே, லாஸ்ட் வித்ராயல் எப்ப எடுத்திருப்பான்? மாசம் 1ஆம் தேதி எடுத்துனா டிசம்பர் எத்தனாம் தேதி எடுத்திருப்பான்? அப்ப அங்க எத்தனை மாசம் இருக்குது? 12 + 1 / 2 6.5. புரிஞ்சுச்சா? புரியுதுமே இல்லையா? குவார்டர்லி போயிடலாமே. குவார்டர்லிக்கு எப்பதான் எடுத்திருப்பான்? பிகினிங் ஆஃப் த மந்த்னா எப்பதான் எடுத்திருப்பான்? ஜனவரி 1ல எடுத்திருப்பான். ஆனா எண்ட் அப்ப எப்போது எடுத்திருப்பான்? குவார்டரோட எண்ட். 4 குவார்டர் சொன்னல, ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர் வரும்போது எப்ப எடுத்திருப்பான்? ஒன்னே விடுவேன். ஃபர்ஸ்ட் ஜனவரி தான் ஃபர்ஸ்ட் குவார்டர். இங்க வாங்க, இதை புரிஞ்சுக்கணும். 4 குவார்டர்ஸ் வச்சுக்கேன். 3 3 3 3 ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். சரி, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அப்ப ஜனவரி எடுத்துருவான். ஃபர்ஸ்ட் குவார்டர் என்ன எடுத்திருப்பான்? அப்ப எத்தனை மாசம் இருக்கும்? எப்படி 9 மாசம் இல்ல, 12 மாசம் தான் இருக்கும். குவார்டரோட ஃபர்ஸ்ட் எடுத்தனால அவன் அப்ப ஃபர்ஸ்ட் 12 மாசம் இருக்குமா? அடுத்தது எப்ப எடுப்பான்? லாஸ்ட் குவார்டர் எப்ப எடுப்பான்? அக்டோபர் 1ஆம் தேதி எடுத்துருவான். என்னங்க அப்ப டிஃபரெண்ட் ரிமைனிங் எவ்வளவு இருக்குது? அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அப்ப எத்தனை மாசம்? 3 மாசம். புரிஞ்சுதா? 3/12 வந்துச்சு. ஹாஃப் இயர்லி போயிடலாமா? ஹாஃப் இயர்லினா எப்ப எடுத்திருப்போம்? ஹாஃப் இயர்லி எப்போ வரும் எடுப்பான்? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அப்ப என்னாச்சு? 6 ஃபர்ஸ்ட் 6 மாசம் என்ன எடுத்துட்டு இருப்பான்? அப்ப 12 மாசம் இருக்கும். அடுத்தது எப்ப எடுப்பான்? ஜூலைல எடுப்பான். ஜூலை ஃபர்ஸ்ட் எடுப்பான். அங்க எத்தனை மாசம் இருக்கும்? 12 மாசம் 6 மாசம். 12 மாசம் 6 மாசம். இங்க 6 மாசம் இல்ல, 12 மாசம் இருக்கும். பேசுங்க
பேசுங்கம்மா. 12/6/2 இப்போ 9 மாசம். ஓகே சார், புரியுதா? 12/6/12 சார் 2. சரி, 12 + 6/2 12/6/2 18 2 எத்தனை 9 இல்லையா? 9/12 கிளியர் ஆயிடுச்சா? பிகினிங் குழப்பம் இல்ல. மிடில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா எல்லாம் எப்ப எடுத்திருப்பீங்க? அந்த மாசத்துல மிடில் எடுத்திருப்பீங்க. அப்ப 11 ஏன் வருது? ஏன் ஜனவரி 15 எடுத்திருப்பீங்க. ஜனவரி 15 இருந்து டிசம்பர் வரைக்கும் 11 மாசம் இருக்கும். அடுத்தது டிசம்பர் 15 எடுப்பீங்க. அந்த மாசம் டிசம்பர் 15 எடுப்பீங்க. அப்ப எத்தனை மாசம் இருக்குது? 0.5. புரிஞ்சுதா? அதுல குழப்பம் இல்ல. ஆனா குவார்டர்லி குழப்ப கூடாது. குவார்டர்லி எப்போ வரும்னா, திருப்பி சொல்றேன், எப்போ எடுத்திருப்பீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னா எப்போ எடுத்திருப்பீங்க பணத்தை? பிப்ரவரி 15 எடுப்பீங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த குவார்டர்ல ஹாஃப் மிடில் எடுக்கிறீங்க. குவார்டருக்கு குவார்டர் எத்தனை மாசம்? 3 மாசம் தானே. அந்த குவார்டர்ல ஹாஃப். அந்த குவார்டர் மந்த்லில ஹாஃப் இல்ல, மிடில். மந்த்லி மிடில், குவார்டர்ல மிடில். இப்போ குவார்டர் மிடில் எப்போ தான் வரும்? பிப்ரவரி 15 தானே வரும். அப்ப ஜனவரி 30 ஏப்ரல் பிப்ரவரி 15 மிஸ் பண்ணிட்டா எத்தனை வரும்? மொத்தம் 10 தான் வரும். புரியுதா? ஏன் 10 வருதுன்னு தெரியுங்களா? ஏன் சார் இப்படி கத்துறேன்னு கேட்காதீங்க. ஏன் 10 புரியுது இல்லையா? 10 என்ன அப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது ஜனவரி டு மார்ச் வரைக்கும் உள்ளதுல பிப்ரவரி 15 எடுத்துனா அங்க இருந்து டிசம்பர் வரைக்கும் 31 வரைக்கும் எத்தனை வந்துடும்? 10 வந்துடும். அதே லாஸ்ட் குவார்டர் என்ன வரும்? அக்டோபர், நவம்பர், டிசம்பரா? நவம்பர் 15 டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை? 1.5 மாசம். புரிஞ்சுச்சு இப்பதான் உங்களுக்கு. ஹாஃப் இயர்லி எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஹாஃப் இயர்ல இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்லி எடுத்துக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூன் 6 மாசம். அதுல பாதி எவ்வளவு? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஏப்ரல் 1 ஏப்ரல் 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 9 மாசம். 6 மாசத்துல எது மிடில்? 6 மாசத்துல மிடில் எதுவும் பாருங்க. இது ஹாஃப் இயர்லி எடுத்து என்ன ஆகுது? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஏப்ரல், மே, ஜூன். சரி, ஏப்ரல் எடுக்கு. சாரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. 1 2 3 4 5 ஜூன். அப்ப என்ன வரும்? 1 2 3 4 5 6. இதுல எது மிடு? ஏப்ரல் 1 தான் மிடு. அதான மிடில். இதுல 3 மாசம், இதுல 3 மாசம் இருக்குதா இல்லையா? அப்ப ஏப்ரல் 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை நாட்கள்? 9 மாதம். அதான் இங்க 9 போட்டுக்கிறான் மிடு. புரியுது இல்லையா? செகண்ட் ஹாஃப் எப்போ வரும்? செகண்ட் ஹாஃப்ல எது ஹாஃப்? அக்டோபர் 1 ஹாஃப். அக்டோபர்ல இருந்து 3 மாசம் வருமா? மிடில் ஆக்குறான்னு சொல்றேன். அதே அந்த எண்டுனா ஃபர்ஸ்ட் மந்த்லியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மாசம் கடைசி 31 எடுப்பேன். அப்ப எத்தனை மாசம் இருக்கும்? 11 மாசம். டிசம்பர் மாசம் 31 எல்லாமே டிசம்பர் மாசம் 31 தான் வரும். மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லிக்கெல்லாம் 31 வரும். ஆனால் அது 0 தான் வரும். இங்க வந்து 11 வந்துச்சு. ஏன் இங்க 9 வந்துச்சு? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 1 எடுத்திருப்பேன். ஏப்ரல் இருந்து டிசம்பர் வரைக்கும் 9 மாசம். ஹாஃப் இயர்ல ஏன்? ஹாஃப் இயர்ல எப்ப எடுத்திருப்பேன்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே முட்டு ஜூன் 1 எடுத்திருப்பேன். சரி, ஜூலை 1 எடுத்திருப்பேன். ஆனா எண்டு தானே அது. ஜூன் 30 விட்டா என்ன ஆயிரும்? ஜூன் 30 எடுப்பேன். ஜூன் 30 எடுத்திருந்தேன்னா ஜூன் 30 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை மாசம்? 6 மாசம். அப்போ கடைசி எங்க எடுத்திருப்பேன்? 31 டிசம்பர். ஸோ அப்போ 0 உண்டு. ஸோ 3ன்றது உங்களுக்கு வந்துருச்சுன்றதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? கிளியரா விளக்கிட்டு. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சொல்ல வச்ச கான்செப்ட் இல்லாட்டி நீங்க என்ன செஞ்சீங்க? பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஆனா புரிதலுக்காக தான் இந்த கணக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கணக்கு. எக்ஸாம் 100% வாய்ப்புகள்.